தெரியாதவங்களுக்கான குட்டி குட்டி டிப்ஸில் இதுவும் ஒன்றுங்க. 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா 2 மிக்ஸி நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு க்ளீன் பண்ணலாங்கிறத காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்போக் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து காட்டன் கொஞ்சம் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. இதுக்கு எந்த கெமிக்கலும் தேவையில்லை. சைடில் பாருங்கள், எவ்வளோ அகலமாக இருந்தாலும் மிக்சியில் பார்த்திங்கன்னா சைடில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த நம்ம தேங்காய் கொட்டிடுச்சுன்னா, அந்த மாதிரி சட்னி கொட்டினாலாம் வந்து க்ளீன் பண்ணால் கூட போகாது. வந்துட்டு நமக்கு ரொம்ப டைம் எடுத்து செய்யவும் டைம் இருக்காது சில நேரத்தில். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணி பாருங்களேன், சூப்பராக போய்டும். இந்த மிக்ஸியும் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி இதையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஆர்டினரி மிக்ஸியும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிடுதுங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணணுங்க. சைடில் இருக்கிற கேப்லாம் அழகாக எடுத்துடலாம். ஸ்க்ரப்பு எதுவுமே தேவையில்லை, எந்த கெமிக்கலும் தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குதுன்னு. 2 மிக்ஸியுமே செம சூப்பராக க்ளீன் ஆகிட்டுங்க.